This time I want to talk about a really difficult subject. ஒரு முக்கியமான கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் குறித்து நான் பேச போறேன் லீடர்ஷிப்பை குறித்து. The subject of getting it wrong. அதாவது நாங்கள் அதை பிழையாக செய்வது. I hope that as we've gone through these small talks that you've remembered what I said right at the beginning, that I believe that every one of us is called to be a leader. நான் இந்த இடத்துல உங்களை பாய்ந்து கொள்ற காரியங்கள் உங்களுக்கு தொடக்கத்தில் நினைவிருக்கும். நான் சொன்னேன் எல்லாரும் தேவன் அழைத்திருக்கிறார் லீடராக. Or to put it in Bible language, we're called to be prophets, priests and kings to our God. ஆல்ரெடி தேவனுடைய பைபிள் வார்த்தையில் நாங்கள் பார்க்கும் பொழுது அன்று எங்களை தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் மற்றது ஆசாரியராகவும் அன்று எங்களை அழைத்திருக்கிறார். Obviously, alongside that universal calling to leadership, within life, within the church, there are people who take special responsibilities. இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால் தனியாக வாழ்க்கையில் மட்டுமில்லை ஆனால் சபையில் கூட விசேஷித்த பொறுப்புகள் மக்கள் எடுக்கிறார்கள். Responsibilities for others, and of course with those responsibilities go special pressures. அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா ஒருத்தர் பொறுப்பாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுப்போடு சேர்ந்து கொஞ்சம் கூட அமுக்கங்கள் கூட அந்த நபர்களுக்கு வரலாம். And one of those pressures is the problem of being right. அதில் ஒரு ப்ரெஷர் வந்து என்னென்றால் நாங்கள் பிழையாக இருப்பது. I don't know whether you've seen it, but perhaps many of you have that little sign that sometimes managers just for fun have stuck on their desk. சில வேளையில் நான் உங்களோட வேலையிடத்தில் சும்மா உங்களோட மேனேஜர் ஒரு ஜோக்குக்கு சில சைன்ஸ் போட்டிருப்பேன். It usually says something like managers rules. உதாரணத்துக்கு ஒரு ஜோக்குக்கு மேனேஜர் ஸ்டிக்கர் என்ன போட்டிருப்பேன். அதாவது மேனேஜர்ஸ் தான் இங்கே ரூல் பண்ணினோம். Rule number 1, the boss is always right. முதலாவது ரூல் வந்து எஜமான் எப்பவும் சரி. Rule number 2, if the boss is wrong, refer to rule number 1. ரெண்டாவது ரூல் வந்து பாஸ் வந்து எஜமான் பிழை என்றால் முதலாவது ரூலை பாருங்கள். But I've got news for you. உங்களுக்கு நான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். Leadership is not always right. லீடர்ஷிப் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் சரியில்லை. And that presents another pressure. அது இன்னொரு pressure அமுக்கம் கொண்டாடுறதாக இருக்கிறது. A pressure that our culture often brings. அது விசேஷமாக கலாச்சாரம் கொண்டாடுற ஒரு pressure. There's two things. ரெண்டு காரியம். We want leaders to always be right and we want leaders to know everything. எங்களோட விருப்பம் வந்து லீடர்ஸ் வந்து எப்பவும் சரியா இருக்கணும். அதோட லீடர்ஸ்க்கு எல்லாம் தெரியணும்ன்றதான் எங்களோட வாஞ்சை. Just watch what happens in our world if there should be some daring politician, for example, who says, I'm ever so sorry, I got this wrong. உதாரணத்துக்கு பாருங்கள், பாலிடிக்ஸில் ஒரு பிரைம் மினிஸ்டரோ யாரோ வந்து சொல்லுவார் என்றால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு காரியம் நான் பிழை செய்து விட்டேன் என்று. Watch what happens. என்ன நடக்கும் அப்படி? Usually what happens is that everybody wants to dig up more problems and say they're even worse than they are. அப்ப ஆட்கள் அந்த காரியத்தை பார்த்துட்டு அவர்கள் போய் இன்னும் அவருடைய கடந்த காலத்திலே நடந்த பிழைகளோ கெட்ட காரியங்களோ என்னென்ன அதெல்லாத்தையும் கிளறி கொண்டிருக்கணும் அவரை இன்னும் வேர்ஸாக காட்டுறதுக்கு. In my country they would be calling resign. என்னுடைய நாட்டிலே மக்கள் சொல்வார்கள் அவர் தன்னுடைய பதவியை விட்டு ரிசைன் பண்ணும்படியாக. And even if they resign, that still isn't enough. We want them to die. அவர்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் பிரயாணம் செய்திருந்தா அவர் ரிசைன் பண்ற மட்டுமில்லை அவர் மரிக்கணும் என்று மக்கள் விரும்புவார்கள். And even that isn't enough. அது கூட காணாது. We want to go and dance on their grave. போய் அவருடைய கிரேவில மரித்த இடத்துல போய் நடனமாட விரும்புவார்கள். So being a leader sometimes in our culture of being wrong is a very difficult thing. அப்ப ஒரு லீடரா இருந்து எங்களுடைய கலாச்சாரத்துல பிழையாக நாம் செய்தால் அது மிகவும் கடினமான காரியம். And of course leaders don't know everything. உண்மை வந்து என்னென்றால் லீடர்ஸுக்கு எல்லாம் தெரியாது. Sometimes people come to me and conspiratorially tell me there's a problem. எனக்கு வந்து மக்கள் சொல்லுவார்கள் ரகசியமாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. Now usually I know there's a problem. எனக்கு நார்மலாக தெரியும் ஒரு பிரச்சனை இருக்குண்டு. My problem is I don't know what the answer is to the problem. எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை உண்டு ஆனா அந்த பிரச்சனைக்கு என்ன பதில் உண்டு எனக்கு தெரியாது. And if I say I know there's a problem and I don't have an answer, people don't like that. They want me to have an answer. உதாரணத்துக்கு மக்கள் என்னோட பிரச்சனை சொல்லினோம் எனக்கு பிரச்சனை விளங்குது எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும் என்னோட பதில் இல்லைன்னு சொன்னா அதை வைக்க பிடிக்காது. ஏன்னா மக்களுக்கு விருப்பம் ஒரு நான் பதில் கொடுக்கணும் என்று. So what to do? அப்ப என்ன செய்யறது? Well, firstly, I think that sometimes we should just say I am wrong and I'm sorry I'm wrong. முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால் நாங்கள் பிழை என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும்.
learn from our mistakes and try to put it right in the future. எங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நாங்கள் அதை சரியாக்க செய்யணும். Sometimes as leaders we have to just put up with people's disappointments and reactions from our being wrong. நாங்கள் லீடர்ஸா இருக்கும் பொழுது நாங்கள் என்ன பிள்ளையா செய்தால் எங்களுக்கு பதில் தெரியாட்டி அது மற்றவர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொண்டரும் என்றால் அதை கூட நாங்கள் தாங்கி நாங்கள் அதிலிருந்து முன்னோக்கி போக நாங்கள் பார்க்கணும். And we need to look to our fellow travelers and of course to God and say, help us, we've been wrong, how do we correct this? அதோட எங்களோட சேர்ந்து பயணத்தில் வர ஆக்கள் மற்ற லீடர்ஸ் டைம் நாங்கள் உதவி கேட்கலாம். ஆனால் விசேஷமா தேவன்ட்ட நாங்கள் கேட்கணும், கர்த்தாவே நாங்கள் பிள்ளை ஒன்று செய்துட்டேன், எப்படி நான் சரியாப்படுத்தலாம் இதை. I think we need that level of honesty and commitment to say, I made a mistake, let us move on. அப்படி ஆன ஒரு உத்தமம் எங்களுக்கு தேவை. அதாவது நாங்கள் பிள்ளை செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி போறதுக்கு நாங்கள் முதல் அதை ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் ஆனஸ்டா இருக்கணும். And ask God to encourage us and struggle to get things right. நாங்கள் தேவன்ட்ட கேட்கணும், கர்த்தாவே இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவித்து எனக்கு உதவி செய்யுங்கள், நான் சரியாக காரியங்கள் செய்யறதுக்கு. Have you noticed how difficult the words, I don't know what it is in Tamil, but the words I'm sorry are to use? எனக்கு தெரியாத இவ்வளோ கஷ்டம் என்ன மன்னியுங்கள் என்று சொல்ற அந்த வார்த்தைகள் தமிழ்ல எப்படி நீங்க சொல்லுங்களோ தெரியல. ஆனா என்ன மன்னியுங்கள் என்று சொல்றது மிகவும் கடினமான காரியம் நாங்கள் இன்னொருவருக்கு சொல்றதுக்கு. Really difficult, isn't it? சரியான கஷ்டம் இல்லையா? And sometimes people make it even more difficult for leaders to say, I'm sorry, I was wrong. சில மக்கள் வந்து லீடர்ஸுக்கு கொஞ்சம் கூட ஹார்ட் டைம் கொடுப்பினும் லீடர் ஒரு பிள்ளை செய்தால் லீடர் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும். I know you like stories, so let me tell you a little story to finish up with. நான் முடிக்கும் முதல்ல உங்களுக்கு கதை விருப்பம் என்றனால ஒரு கதை ஒன்று சொல்றேன். For more than 30 odd years I've been running an independent sector school in the UK. 30 வருஷத்துக்கு மேலாக நான் இண்டிபெண்டண்டா ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன் இங்கிலாந்துல. And for a long time I was the principal of the school. கனகாலத்துக்கு நான் தான் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல். And sometimes that meant I had to tell students off. அப்படி என்றால் சில சந்தர்ப்பங்கள்ல நம் பிள்ளைகளுக்கு சில சிட்சிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். One day a young lady was brought to my office because there was some misdemeanor and I was responsible for putting her right. அப்ப ஒரு நாள் வந்து ஒரு இளம் பெண்ணை கொண்டாந்தார்கள் என்னுடைய ஆபீஸ்க்கு. அவ ஏதோ குழப்படி செய்துட்டா. என்னுடைய பொறுப்பு அவவை இனி கரெக்ஷன் கொடுக்கிறது. I did so in my best stern voice. நான் மிகவும் ஸ்ட்ராங்காக அவளோட கதைத்து உருக்கி கதைத்து. So much so that the young lady left my office with tears running down her face, very subdued and very quiet. நான் அப்படி உருக்கி கதைச்சனால அந்த பிள்ளை கண்ணீரோடு கவலையோடு இந்த ஆபீஸை விட்டு போனா. The next day, அடுத்த நாள் I discovered I told off the wrong student and this particular student had done nothing wrong. நான் என்ன விளங்கி கொண்டேன் என்றால் நான் பிள்ளையான பிள்ளையை பேசி போட்டேன். பிள்ளையான பிள்ளைக்கு உருக்கி கதைத்து போட்டேன். இந்த பிள்ளை நான் கதைத்த பிள்ளை வந்து ஒன்றும் பிள்ளையாக செய்யவில்லை. She hadn't defended herself or said anything to me. She just cried and got away. And now I felt terrible. இந்த பிள்ளை நான் பேசும் பொழுது ஒன்றும் சொல்லாமல் அதில் இருந்து பேச்ச வாங்கிட்டு கண்ணீரோடு போனா. நான் இப்பதான் அடையாளம் காண்றேன், நான் பிள்ளையான பிள்ளை ஏசிட்டேன், இப்ப எனக்கு கவலையாக இருக்கு இப்படி செய்துட்டேனே என்று. What should I do? நான் என்ன செய்யறது? Well, I asked a member of staff, please go and find that young lady, bring her to my office. அப்ப நான் என்னோட வேலை செய்யற டீச்சர்கிட்ட சொன்னேன், போய் அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சு கொண்டாங்க என்னுடைய ஆபீஸுக்கு. She walked into my office and you could see the fear in her face. அந்த பிள்ளை என்னுடைய ஆபீஸுக்கு வரும் பொழுது அவன் கண்களை பார்க்கும் பொழுது பயத்தை காணக்கூடியதா இருந்தது. I asked her to sit down. நான் சொன்னேன் இருங்கள். And then I looked into her face. அவன் முகத்தை பார்த்தேன். And I said, please, I made a terrible mistake yesterday and I want you to forgive me. நான் அவருக்கு சொன்னேன், தயவு செய்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள், மிகவும் பெரிய ஒரு பிழை ஒன்று நான் நேற்று நான் செய்துட்டேன், என்னை மன்னியுங்கள். The transformation in that girl's face was instantaneous. உடனேயே அந்த பிள்ளையின் முகம் மாறினது. The fear disappeared. பயம் போனது. The young lady burst into the largest smile I've ever seen in my life. நான் வாழ்க்கையிலே காணாத ஒரு பெரிய ஒரு சிரிப்பு, ஒரு பிக் ஸ்மைல் ஒன்று அந்த பிள்ளை செய்தா. In fact, I thought, hang on a minute, if she smiles anymore, her face will fall in half. அவ அவ்வளவு பெருசா சிரிச்சனால
அவன் முகமே விழுந்துடும் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஸ்மைல். Suffice to say, she went away very, very happy, and I've got the idea that she went and told every other student in the school what had happened to her. அப்போ நான் விளங்கிக்கொள்கிறேன், அவள் மிகவும் சந்தோஷமாக ஆஃபீஸை விட்டு போனா, அதோட அவன் நண்பர்களுக்கு கூட சொல்லியிருப்பா நடந்த காரியத்தை குறித்து. So what do you think? Did being wrong make me a lesser person? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பிள்ளையா ஒரு காரியம் செய்தனால அது ஒரு என்ன குறைக்கிறதா? I don't think so. இல்லை. I think being wrong and dealing with it after I was wrong was actually the right thing to do. உண்மை என்னென்றால் நான் பிள்ளையண்டு நான் அறிந்து கொண்ட பிறகு அதை நான் சரியாக கையாழ்ந்து அதை நான் சரிப்படுத்தும் பொழுது அதுதான் சரியான காரியமாக இருக்கிறது. I'm pretty sure that it made a positive difference to that young lady, and my guess is it made a difference to lots of other students. நான் என்ன நம்புறேன்னா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன நண்பர்களுக்கு கூட அந்த கதை கேள்விப்படும் பொழுது அவைக்குள்ளேயும் ஒரு நன்மை உருவாக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Unlike how we in our country treat our politicians, she didn't want to kill me. எங்களுடைய நாடிலே நாங்கள் பொலிட்டிஷியன்ஸை எப்படி நாங்கள் கடினமாக பார்க்குறோமோ அது மாதிரி அந்த பிள்ளை என்ன பார்க்கவில்லை. In fact, I think it was just the reverse. From her point of view, I think she thought she'd received a fantastic present. அவண்ட பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் நினைத்திருப்பா தனக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு கொடை ஒன்று கிடைத்திருக்கின்ற. Don't want to kill people for being wrong. நீங்க மக்களை அவர்கள் மரிக்கோணமண்டு நீங்க வாஞ்சிக்க வேண்டாம் அவர்கள் பிழையானம் செய்தால். Be like our God. நீங்கள் எங்களுடைய தேவன் மாதிரி இருங்கள். Full of grace and forgiveness. மன்னிப்பு கொடுக்கிறவர்கள தாராளமாகவும் அவருடைய கிருபையினாலே நிரம்பின பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். Leaders can be wrong. ஏன்னா லீடர்ஸ் கூட பிள்ளையாக இருக்கலாம்.